இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலேஜிலிருந்து பிள்ளைகளை முதியோர் இல்லங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் மைண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி போகிறப்ப அந்த அங்கே இருக்கிற முதியோர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, என்னோடய பிள்ளைங்க இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு எங்களை விசாரிக்கலை, எங்களை வந்து பார்க்கலை அப்படிங்கிறது தான். அவங்கக்கிட்ட உட்காந்து பேசும்போது அவங்களுடைய பிள்ளைகளுடைய கதையை பெருமையாக சொல்கிறாங்க. அவங்க இப்படி வளர்த்தேன், நான் அப்படி வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி என்னை இங்கே கொண்டு விட்டுட்டான், சரி வந்து எப்படி இருக்கம்மா, சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்கவாது செய்யலாம்ல, வர்றதே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய வேதனையாக இருந்தது. நாங்கள் அதை கேட்கும்போது எங்களுக்கே அழுக வர்ற அளவுக்கு அவங்களுடைய கஷ்டம் மிக பெரியதாக இருந்தது. இந்த பெற்றவங்க அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்களேன். 5 வயசு வரைக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். முழிச்சிருந்து அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து நல்லா படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள நல்ல வேலையில் சேர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி தோள் மேலேயும் மார் மேலேயும் போட்டு வளர்த்து இன்றைக்கு எட்டி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. இப்போது இது வந்து உலக பிரகாரமான அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஏங்கிறது. நம்ம இன்றைக்கு வசனத்தில் பார்த்தோம், கெட்ட குமாரன் எல்லா சொத்தையும் பிரித்து வாங்கிட்டு எல்லாவற்றையும் அழித்து தன்னுடைய தகப்பன்கிட்ட திரும்ப வர்றான். அப்போது அவன் தூரத்தில் வரும்போதே இந்த அப்பா அதை கண்டுபிடிச்சி ஓடி போய் கட்டி பிடிச்சி மனதுருகி முத்தம் செய்கிறான் அப்படின்னு வசனத்தில் பார்க்குறோம். இவ்வளோ தவறுகள் செய்த பையனை இந்த அப்பா இவ்வளோ அன்போடு கூப்பிட்றாரு அப்படின்னா எவ்வளவு ஏக்கத்தோடு அந்த தந்தை இருந்திருப்பாங்க பாருங்களேன். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட பேசும், எப்படா இந்த பிள்ளை நம்மக்கிட்ட உறவாடும் அப்படின்னு அவர் ஆவலாக காத்துட்ருக்கிறாரு. நாம் அவரோடு தனிமையாக அமரணும், நாம் அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மக்கிட்ட பேசுகிறத கேட்கணும். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா. அத்தனை பிள்ளைகளுடைய ரிக்வெஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும் ஏசப்பா. நாங்கள் நம்புகிறோம்ப்பா, விசுவசிக்கிறோம்ப்பா. ஒருமனப்பட்டு உங்கள் நாமத்தில் கேட்கும்போது நீங்கள் அதை செய்பவராக இருக்கீங்க ஏசப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. எக்ஸாம் நல்லா எழுதணுங்கிறதுக்காக, அமேன், குடும்பத்தில் சமாதானம் தரணுங்கிறதுக்காக, பிள்ளைகள் கீழ்ப்படியணுங்கிறதுக்காக, அப்பா நல்ல வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தைக்காக, உடல் நல கோளாறுகளுக்காக, கடன் பிரச்சனை சரியாகணுங்கிறதுக்காக, வீட்டிற்காக, அப்பா நல்ல படிப்பிற்காக, இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக ரிக்வெஸ்ட் போட்டிருக்காங்கப்பா. அத்தனை பிள்ளைகளின் தேவைகளையும் சந்திக்கப்படுகிறமைக்காய் நன்றி அப்பா. இன்றைய வசனத்தில் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அமேன். உம்முடைய இருதயம் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறதுப்பா. அமேன், ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா 99 ஆடுகள் உங்ககிட்ட இருக்கும்போதும் காணாமல் போன ஒரு ஆட்டிற்காக இந்த 99ஐயும் விட்டுட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிற நல்ல மேய்ப்பனப்பா நீங்கள். அமேன். எத்தனை முறை தவறு செய்து பிரிந்து போனாலும் எப்படா என் பிள்ளை என்கிட்ட வரும்னு காத்துட்ருக்கிற நல்ல தகப்பன்பா. அமேன். அப்பா திரும்பி வருகிற பிள்ளையை குறித்து அமேன் கொண்டாடுகிற தகப்பன்பா, மிகுந்த மகிழ்ச்சி அடையும் தகப்பன்பா. அமேன். உம்முடைய இருதயம் அப்பா எவ்வளவு அன்புடையதுப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா.
அவங்க போகும்போதும் வரும்போதும் அவங்க கையிடும் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை வேறு பிரித்து சாட்சியாக நிறுத்துறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய நேரங்களில் அப்பா உமக்குன்னு உங்ககிட்ட நாங்கள் உறவாடுறதுக்குன்னு ஜெபிக்கிறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறதுக்கு இன்றைக்கு நாங்கள் டெசிஷன் எடுக்கிறோம்ப்பா. அப்பா உம்மை நோக்கி வரும்போது அப்பா நீங்கள் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தம் செய்கிற தகப்பனாக இருக்கிறீங்க ஏசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை அப்பா நாங்கள் ருசிக்கிறோம் ஏசப்பா. அப்பா இவ்வளவு அன்பான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஏசப்பா. அமேன். எங்கள் தேவைகள் அத்தனையும் நீங்கள் சந்திக்கிறீங்க ஏசப்பா. அமேன். இது வேணும் அது வேணும்னு கேட்குற பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா, நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரித்து மற்றவங்களுக்கு சாட்சியாக நிறுத்த போகிறமைக்காய் நன்றி. முழு மனதோடு உம்மை தேடுகிற பிள்ளைகளை அப்பா நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்க ஏசப்பா. அமேன். தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்தாதபடிக்கு அப்பா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் உறவாடணும் ஏசப்பா, ஜெபிக்கணும்ப்பா, வேதம் வாசிக்கணும்ப்பா. அப்பா எங்கள் மேலே அன்பாக இருக்கிற உண்மையை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை அமேன் நீங்கள் உம்முடைய கண்மணி போல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா, நன்றி செலுத்துக்கிறோமப்பா. அமேன். ஒவ்வொருத்தரும் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்பா எந்த நோயும் இப்பொழுது இல்லை. அமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது சரியாகிறது. எந்த உறுப்புலலாம் பிரச்சனை இருந்துச்சோ, வேலை செய்யாமல் இருக்குதோ, வலி வேதனைகள் இருக்கோ, அது எல்லாம் இப்பொழுது சரியாகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. ஆமேன். பொருளாதார தடைகளை உண்டு பண்ணுகிற அத்தனை கட்டுகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறோம். சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் துதிக்கும்போது எப்படி அத்தனை சங்கிலிகளும் கலண்டு விழுந்துச்சோ, அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை துதிக்கும்போது, அவருக்காக நேரத்தை செலவழிக்கும்போது, அவரோடு உறவாடும்போது, அவர்கிட்ட ஜெபிக்கும்போது உங்களுடைய அத்தனை கட்டுகளும் அவிழ்ந்து போகிறது. மூடப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது. எங்கெல்லாம் நீங்கள் வழி இல்லாமல் திக்கற்று போய் நின்று அதெல்லாம் இப்பொழுது சரியாக்கப்படுகிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் மீட்டெடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. எந்த மாதிரியான கட்டுகளாக இருந்தாலும் அது இப்பொழுது இயேசப்பா இரத்தத்தினால் உடைக்கப்படுகிறது. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை செய்வினை கோளாறுகள், அத்தனை மந்திரம் தந்திரங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை விட்டு இப்பொழுது அப்புறப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. நீங்கள் செழிப்பாக இருக்க போகிறீங்க, ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறைக்கும் அப்பா ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அத்தனை சாபங்களும் நீக்கப்பட்டாச்சு. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தாமேல சுமந்துட்டார். இனி நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. ஆமேன். அப்பா ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருகிறாரு. உங்கள் வீட்டில் ஆமேன், உங்கள் குடும்பத்தில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார் மேலேயும் இந்த சமாதானம் நிலை பெறுவதாக. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை யாராலும் தடை செய்ய முடியாதுப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா. மீதம் எடுக்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துறீங்க ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரை காட்டிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப பெரியவரப்பா.
ஆமேன். எதை குறித்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக இன்றைக்கு தூங்க வைங்க ஏசப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது உங்களுடைய கிருபையால் தாங்குங்க. வீட்டை சுற்றி ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.